நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 16/7/2024 ஆனி மாதம் 32 செவ்வாய்க்கிழமை. தசமி திதி இரவு 8:34 வரை, பின்பு வளர்பிறை ஏகாதேசி. விசாக நட்சத்திரம் பின்னிரவு 2:14 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். மரண யோகம் பின்னிரவு 2:14 வரை, பின்பு சித்த யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும், சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் மூலமாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக கூட ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும், ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. குறிப்பாக சூரியன் 2இல் இருப்பதால் நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் முனைப்புடன் செயல்பட்டால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செயல்படுத்தி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனானவர் பலமாக அமையப்பெற்று 2இல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உங்களது பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சிலர் கூறக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்துவிட விரும்பாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக பேச்சில் பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். 1-4க்கு அதிபதியான சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று சஞ்சரிப்பதால் வெளியூர் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு லாபகரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்.
அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் பலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதும் செவ்வாய் 10ல் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரனானவர் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் வலிமை உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சந்திரனானவர் சிறப்பாக அமையப்பெற்று 10ல் சூரியனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு தற்போது கிடைப்பது மட்டுமில்லாமல் பெரிய நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலில் எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, நேரத்திற்கு சாப்பிடுவது மிக மிக நல்லது. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்வை செய்வது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 5ல் ராகு, 8ல் சூரியன், 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும் என்றாலும் சக ஊழியரிடம் பேசுகின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று 3ல் சனி, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும்.
நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து நல்ல ஒரு அனுகூலமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் எதையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்வை செய்வது மிகச் சிறப்பான அமைப்பாகும். ருணரோகஸ்தானமான 6இல் சூரியன் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை தற்போது பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். ராகு 2இல் இருப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 5இல் சூரியன் 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு எம்பெருமான் முருகனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் ராகு 4இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.